ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஃப்ரேம் தான். இது 16 இன்ச் ஃப்ரேமு. இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஃப்ரேமை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாங்கிக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லாமல் நம்ம கையிலே வச்சு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு பேசிக்காக தேவைப்படுறது ஆரி ஒர்க்குக்கு இந்த ஃப்ரேம் தான். செகண்ட் நமக்கு தேவையானது இது ஆரி ஸ்டாண்டு. இது நம்ம கலத்தி கூட மாட்டிக்கலாம். ஸ்க்ரூ இருக்குது. இது 16 இன்ச்சு ஃப்ரேமுக்குள்ள ஸ்டாண்டு. 18 இன்ச்சு வரை இருக்குது. இதில் 18 இன்ச்சு ஃப்ரேமை மாட்ட முடியாது. அது தனி ஸ்டாண்டில் தான் மாட்ட முடியும். இது இருந்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் இதில் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கிளாத்து தேவை. இந்த கிளாத்து பேர் பாப்ளின் கிளாத்து. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாத்து தான் வேணும்னு இல்லை, வேறு நல்ல காட்டன் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஜரி த்ரெட்டு. இதை வச்சு தான் நம்ம ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுவோம். நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஜரி த்ரெட் நம்ம எப்படி பார்த்து வாங்கணுன்னா, நம்ம இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்க்கும்போது த்ரெட்டு வருதான்னு பார்க்கணும். சப்போஸ் இதுக்குள்ளே நார் மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னா நீங்கள் அது வாங்கக்கூடாது. இது ஆரி நீடில். இது சாதா அயன் நீடில். இது துலிப் பிராண்டு, ஜப்பான் மேடு. ஆன்லைன்லலாம் அவைலபிளாக இருக்கும், ஷாப்பில் கூட இருக்கும். இப்போது இந்த ரெண்டு நம்ம பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ப்ளஸ் நீடிலோட ஹெட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஆனால் இது நீடல் நம்பர் 13. இது நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீடிலோட ஹெட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது கம்பேர் டு இந்த நீடிலோட. ஸோ நீடில் 23, 24 நம்ம பீட் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம். 13 நம்ம த்ரெட் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இதில் எதுக்கு த்ரெட்டு சுற்றிருக்கேன்னா, நான் இப்போ பண்ணும்போது கொஞ்சம் அது ஸ்கிப் ஆகும். ஸோ ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளுக்கு இப்படி த்ரெட்டு சுற்றி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பீட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். இது சில்க் த்ரெட்டு. இது எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஃபில்லிங்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். ப்ளஸ் இது நார்மல் த்ரெட்டு, பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் நார்மல் நீடிலும் வச்சுக்கோங்க. இப்போ இது சில்க் த்ரெட்டோட கவரை பத்திரமா இந்த ஹோல்குள்ளே போட்டு வைங்க அந்த த்ரெட்டு. ஏன்னா இந்த கலர் தீந்துடுச்சு, சப்போஸ் நம்ம வாங்கணுன்னா இந்த நம்பர் யூஸ் ஆகும். கொடுத்தோன்னா இதே கலர் தருவாங்க. இது பீட்ஸு நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. இது ஒயிட் பேர்ல் மாதிரி. இது கட் ஒர்க் பீட்ஸு. இது சின்ன சின்ன பீட்ஸ் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், நிறைய கலர்ஸில் நிறைய பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் கலராக வாங்கினா நல்லாயிருக்கும். மைக்ரோ பீட்ஸும் இருக்குது. இந்த பீட்ஸோட சின்ன டைப்பும் இருக்குது. அது மைக்ரோ பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெருசு. ஹாஃப் பீட்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இது ஜர்தோசி. லீஃப் டிசைன் போடுறதுக்கு, ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு, ப்ளஸ் ஏதாவது ஸ்டோன் சுற்றி ஏதாவது டிசைன் மாதிரி போடுறதுக்கு யூஸ் ஆகும். இது ஜர்தோசி. சீக்வின்ஸ். இது பிளெயின் கலர். இது கொஞ்சம் மிக்ஸ்டு கலர். இதை விட இது காசு கொஞ்சம் அதிகம். ரொம்ப வேரியேஷன் இல்லை, ஒரு 5 rupees வேரியேஷன் இருக்கும். இது டிசைனுக்கு ஏதாவது டிசைன் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இது ஸ்டோன் செயினு. நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சாரீ கலர் என்னென்ன கலரோ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது பேர் ஸ்டோன் செயின். பண்டலாக கூட தருவாங்க. நமக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மிரர்ஸ் சின்ன சைஸ்லேருந்து
பெரிய சைஸ் வர இருக்குது. என்கிட்ட ரவுண்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஸ்கொயரு, டைமண்ட் ஷேப்லாம் நிறைய மிரர் அவைலபிளாக இருக்குது. குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் சுற்றி வந்து பீட் ஒர்க் கொடுக்கலாம். இது வந்து ஒட்டுறது மாதிரி, இது வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது மாதிரி அப்படி நிறைய அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர்ஸ் கூட இருக்குது, டிஃப்ரெண்ட் மாடல். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு. பைப்பிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஃப்ளவரை வந்து நம்ம எம்போஸ்டாக காட்டுறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு டிசைனை எம்போஸ்டாக காட்டுறதுக்கோ இதை உள்ளே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து சிசர் தேவைப்படும். இது வந்து வாட்டர் மார்க்கர் பென்சில். இதை வச்சு மார்க் பண்ணால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லேஸ்லாம் அழியாது. இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ, ஏதாவது ஸ்டோன் ஓட்டுறதுக்கோ எதுக்காவது தேவைப்படும். பேப்பர், ஏதாவது ஒரு பிக்சரை வந்து இதில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு கார்பன் ஷீட்டை வந்து அடியில் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலாம் கிளாத்தில். இந்த கார்பன் ஷீட் வந்து ஒயிட்டு, இது வந்து எல்லோ ப்ளூ கலர் மட்டும் வாங்கக்கூடாது. ப்ளூ கலர் நம்ம சாதா பேப்பர்லலாம் வச்சு கார்பன் பேப்பர் ட்ரேஸ் எடுப்போம், அது வாங்கக்கூடாது. அது வாங்கினா ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் ப்ளூ கலரில் படும். இது வந்து நம்ம எல்லாமே வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பேசிக்காக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரேமு, பாப்ளின் கிளாத்து, ஒரு ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, பீட்ஸு, ஜர்தோசி, மிரர், அப்புறம் வந்து இந்த ஸ்டோன் செயினு, அப்புறம் வந்து வாட்டர் மார்க்கர் பென்சில், நீடில், சிஸ்டர், இந்த மாதிரி ஒரு கம், இவ்வளோத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா இதிலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதிலே ஒரு 2 மந்த்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதிலே பண்ணி பாருங்கள். ஃபர்தராக குந்தன் ஸ்டோனு, பைப்பிங் த்ரெட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.